ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. ஹாரர் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, வீக்லி ஒன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹாரர் ஸ்டோரிக்கு அவ்வளோக்கா ரீச் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. அந்த ஸ்டோரி போடவே இல்லை. சரி, போட்ட ஸ்டோரியை ஏன் அப்படியே விடணும், அதை கண்டினியூஸ் பண்ணி முடிச்சிடலாம், தொடர்ந்து சொல்லி அந்த கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. ரியா அந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர் நேமு த விஸ்பரிங் மிரர் பார்ட் 5. கதைக்குள்ளே போயிடலாங்களா? கதையோட எண்டில் என்ன நடந்துச்சு பார்ட் 4ல் அப்படின்னா, அப்பாவும் பொண்ணும் அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போகிறாங்க. ஒரு லெட்டர் கிடைக்குது, அதை எடுத்து படிக்கிறாங்க. அது படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. ரியாவோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ரியாவோட பாட்டி எப்படி இறந்தாங்க அப்படின்னா, ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கி, அந்த மாய கண்ணாடிக்குள்ளே சிக்கி இறந்துட்டாங்க. அவங்களோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையல, அந்த மாய கண்ணாடிக்குள்ளே தான் சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த லெட்டர் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி இது மாதிரி நான் மாய கண்ணாடியில் சிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க அது மூலமாக தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரியாக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரியுது. சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பங்களா விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு இது மனிதனால் கரெக்டாக பண்ண முடியாது, இந்த அமானுஷ்ய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரவாதி அல்லது பூசாரி இருப்பாங்க, அவங்க மூலமாக இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், நாமளே இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியாவோட தோல் எதிர்ச்சியாக வரா. என்ன ஆச்சு ரியா, அப்பாவும் நீயும் போனீங்களே, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுதான் பிரச்சனை, இது மாதிரி பாட்டியோட ஆன்மா அந்த கண்ணாடிக்குள்ளே சிக்கிட்டு இருக்கு, பாம்பை மீட்டு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பூசாரி இருக்காரு, அவரை வச்சு இந்த அமானுஷ்ய சக்தியிலிருந்து பாட்டி ஆன்மாவை விடுவிச்சு ஆன்மா சாந்தி அடைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை போய் பார்க்குறாங்க. பூசாரியை போய் பார்த்தோன்னே அவர்கிட்ட நடந்த உண்மைகள்லாம் சொல்கிறாங்க. அவர் அவரோட ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு, அந்த மாய கண்ணாடிக்குள்ளே போயிட்டு உங்களால் எப்படி திரும்பி வர முடிஞ்சுது, அந்த அமானுஷ சக்தி அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே விடாதே, எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு அப்போ ஒன்று தெரியுது, பாட்டி அந்த கண்ணாடி வலைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க ஆன்மா இருக்கிறதுனால நம்மளோட வாரிசு, நம்மளோட பேத்தி இல்லை சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ரியா வெளியில் வர்றதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் வெளியில் வந்திருக்கா, இல்லைன்னா அவனால் வெளியில் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சாமி, தெரியாமல் இது மாதிரி பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாமல் இல்லைங்க, இதுதான் விதி, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. ரியா மூலமாக தான் பாட்டிக்கு ஒரு விடுதலை, அவங்க ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும்னு இருக்குது. சரி, நாம் பாட்டியோட ஆன்மாவை எப்படி விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் 6ல் மீதி கதையை பார்க்கலாங்க. ஸ்டே டியூன்.